நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் கம்மி பட்ஜெட்டில் எங்கே ரூம் கிடைக்கிது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கிறோம். சென்னை டு பெங்களூர் வந்து கம்மி பட்ஜெட்டில் எப்படி ட்ராவல் பண்ணுறது ஃப்ளைட்டில், அதை பற்றி ஒரு வீடியோவும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து மெஜஸ்டிக் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கிறோம். அவங்க வாய்ப்பு இருந்தால் மறக்காமல் போய் பாருங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெங்களூர் மெஜஸ்டிக் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டி. இங்கே ஏகப்பட்ட மக்கள் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி ஊர்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏகப்பட்ட பேர் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே வர்றாங்க. பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தமாகவும் ஏகப்பட்ட ஐடி எம்ப்ளாயீஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே ட்ராவல் பண்ணுறாங்க பெங்களூர் மெஜஸ்டிக்கு. அதனால தான் நம்ம வந்து ரூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை பற்றி நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணோம். அதனால தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் நண்பர்களே. நம்ம வந்து பெங்களூர் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன் வரும். இப்போ வந்து நம்ம மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த என்ட்ரன்ஸ் உள்ளார அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த அவுட்டர்லேயே வந்து ஒரு வழி போட்டிருப்பாங்க. அந்த வழியில் நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து எங்கே ரூம் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு நம்ம போகிற வழி வரும். இப்போ நம்ம வந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் தான் அப்புறம் போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்லேருந்து லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி வந்தோம்னா எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஆக்சுவலாக நார்மல் ரயில்வே ஸ்டேஷன். அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து லெஃப்ட் சைடில் நம்ம போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணா லாட்ஜ் அப்படி இருக்கும். அது ஹோட்டலும் சேர்ந்து இதோடு இருக்கும். சரிங்களா? நம்ம இது வழியாக அந்த ஆட்டோ எல்லாம் போகுது பார்த்தீங்களா, இந்த வழியாக தான் நம்ம ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். காட்டன்பேட் மெயின் ரோடு, இந்த ஏரியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காட்டன்பேட் மெயின் ரோடு, இந்த வழியாக நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். போகிற வழியிலே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்லேருந்து இருக்கும். 500, 600, 700, 900 அந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக நம்ம எந்த ரூமை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்மி பட்ஜெட்டில் எங்கே ரூம் கிடைக்கிது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ நம்ம அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம லெஃப்ட் திரும்பினோம்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஏகப்பட்ட லாட்ஜஸ் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் கம்மி பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரை இருக்கும். நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலக்ஸி டார்மிட்டரி, இங்கே தான் நம்ம வந்து தங்க போகிறோம். அதை பற்றி தான் நம்ம வீடியோ போட போகிறோம். இது எக்ஸாக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு தர்கா இருக்கும். ஆக்சுவலாக காட்டன்பேட்டில் அந்த தர்கா ஆப்போசிட்லேயே இந்த ரூம் இருக்கும். கேலக்ஸி ரூம்ஸ். இங்கே தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அதை பற்றி தான் நம்ம வீடியோ போட போகிறோம். நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்மெட்டரி ரூம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சிங்கிள் பெட் அப்புறம் வந்து வித் பில்லோ இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கம்மி பட்ஜெட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். 200 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ரூம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். அப்புறம் செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம்ஸ் இருக்கும். ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும், நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து 400 rupeesலேருந்து ரூம் ரெண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். ரூம் தெளிவாக இருக்கும். ஃபேனு வித்து அந்த ஓப்பன் ஏரியா இருக்கும். ஆக்சுவலாக வெளியேருந்து நம்ம ரோடு இதெல்லாம் பார்க்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாத்ரூம் வந்து காமன் பாத்ரூம் தான், ஆனால் வந்து தெளிவாக இருக்கும். நண்பர்களே, நீங்கள் பெங்களூர் போகிறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த ஆடை பிக் பாஸ் கலெக்ஷன்.